ஹரே கிருஷ்ணா. 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்த்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ரண்வதோ நாஸ்தி மே மிருதம். இங்க உத்தம ஸ்லோகங்களால புகழப்படும் கிருஷ்ணரது திவ்ய லீலைகளை ஒருவர் தொடர்ந்து கேட்டாலும் அவங்க ஒருபோதும் நிறைவடைவதே இல்லாது. கிருஷ்ணரது திவ்யமான உறவில் நுழைந்தவங்க அவரது லீலையை பற்றிய வர்ணனையின் ஒவ்வொரு பதத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் இதே போல கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அர்ஜுனன் ஆவலுடன் கேட்டே இருக்காங்க. அதிலும் குறிப்பா எங்கும் நிறைந்த பரமபுருஷராக அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி தான். இப்ப அமிர்தத்தை பொறுத்தவரை கிருஷ்ணரை பற்றிய எல்லா வர்ணனைகளும் அமிர்தம் போலதான். இந்த அமிர்தம் அனுபவத்தினால உணரக்கூடியது தான். நவீன நாவல்களும் கதைகளும் சரித்திரங்களும் இறைவனின் லீலைகள்ல இருந்து வேறுபட்டவர். இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது ஜட உலக கதையை கேட்பதில் ஒருவர் சோர்வடையலாம், ஆனால் கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அவங்க சோர்வடைவதே இல்லை. இந்த காரணத்தினால தான் அகில உலகத்தின் வரலாறு முழுவதுமே இறைவனின் அவதாரங்களை பற்றிய லீலைகளால் நிறைந்திருக்கு. பகவானின் பல்வேறு அவதார லீலைகளை எடுத்துரைக்கும் பழங்கால வரலாற்று புத்தகங்களே தான் புராணங்கள். இந்த விதமாக படிக்கப்படும் விஷயம் திரும்ப திரும்ப படிக்கப்பட்டாலும் என்றும் புதிதாகவே இருக்குது. 19வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஹந்தேத கதஈஷ்யாமி திவ்யாஹ்யாத்மா விபுத்தயக பிரதான்யத்ய குரு ஸ்ரேஷ்ட நாஸ்யந்தோ விஸ்தரயஷ்யமே. கிருஷ்ணரது சிறப்பையும் அவரது வைபவங்களையும் அளவிடுவது சாத்தியமே இல்லை. ஜீவாத்மாவின் புலன்களை எல்லைக்கு உட்பட்டது. கிருஷ்ணருடைய செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ள இது அனுமதிப்பதும் இல்லை. இருந்தாலும் பக்தர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. ஆனால் வாழ்வின் ஏதோ ஒரு நிலையில இல்லைன்னா வருங்காலத்தில் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளலான்னு கருத்துடன் இல்லை. அதற்கு பதிலாக கிருஷ்ணரை பற்றிய எல்லா விஷயங்களையும் ஆனந்தம் தருபவையாக இருக்கிறதுனால எல்லாம் பக்தர்களுக்கு அமிர்தத்தை போலதான் தோன்றுது. இதே போல பக்தர்கள் இதை அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணரது வைபவங்களையும் அது பலதரப்பட்ட சக்திகளையும் பற்றி உரையாடுவதில் தூய பக்தன் தெய்வீக ஆனந்தத்தை அடையிறாங்க. அதனால தான் அது கேட்கவும் விவாதிக்கவும் அவங்க விரும்புகிறாங்க. தனது வைபவங்களின் எல்லைகளை ஜீவாத்மாக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால தான் அவர் தனது பல்வேறு சக்திகளில் முக்கியமான தோற்றங்களை பற்றி மட்டும் கூறுவதற்கு ஒப்புக்கொள்கிறாங்க. பிரதான்யத்தா, அதாவது பிரதானமான முக்கியமான சொல்லுதான் இங்கே ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா பரமபுருஷரின் முக்கிய விளக்கங்களில் சிலவற்றை மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவரது தன்மைகள் எல்லையற்றே போலதான். அதே போல முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. இந்த ஸ்லோகத்துல விபூதி என்னும் சொல்லுதான் இந்த முழு படைப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானின் வைபவங்களை குறிக்குது. விபூதி என்பது தன்னிகரற்ற வைபவங்களை குறிக்கக்கூடியதுன்னு அமரகோஷ அகராதியில சொல்லப்பட்டிருக்கு. முழு முதற் கடவுளின் தன்னிகரற்ற வைபவங்களையோ இல்லை தெய்வீக சக்தியின் தோற்றங்களையோ அருவவாதிகளை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் ரெண்டு தோட்டத்திலும் அவரது சக்திகள் பறந்து காணப்படுது. இனி சாதாரண மனிதனால எப்படி நேரடியாக அதை அறிய முடியுமோ அது கிருஷ்ணர் விவரிக்கிறாங்க. இப்படி அவரது பலதரப்பட்ட சக்திகளின் ஒரு பகுதி இங்க விளக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.